ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ஈவினிங் போல கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டுருந்தோம். என்னடா வாய்ஸ் இப்படி இருக்கேன்ட்டு நினைக்காதீங்க. நல்லா கோல்டு பிடிச்சிக்கிச்சு, பேசவே முடியல. வீடியோ எடுத்தாச்சு, அதை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். டீலாம் குடிச்சிட்டு பசங்களெல்லாம் கிளப்பி விட்டாச்சு. என் பசங்க பாருங்கள் 2 பேரும் வெளியில் போகணும் வா அப்படின்னு சொன்னாலே என் பெரிய பையனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். நிறையா கிளம்பிட்டோம். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட்க்கு லீவு, அதனால் இன்றைக்கி எப்பயுமே போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டார். எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாலும் போகமாட்டோம். கல்யாணம் ஆகி 6 வருஷத்தில் இந்த வருஷம் வந்து சிவராத்திரி வந்து இங்கே பூனேல அங்கே இருக்க சிவனை போய் வழிபடணுன்ட்டு இருந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு அப்படின்ட்டு. வீட்டிலேருந்து கிளம்புனோனே நாங்கள் மெயின் ரோட்டில் தான் இருக்கோம். டவுனுக்குள்ளே வெளியில் வந்தோடனேயுமே அவ்வளோ டிராஃபிக்கு. நான் வேறு வண்டியில் போகும்போது வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன்னா, என் ஹஸ்பண்ட் வேறு பையனை பிடிக்காம வீடியோ எடுத்துகிட்டு கீழே விட்டுறாத பார்த்து பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார். இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்தால் போதும். வாடி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஒரு நம்ம ஊர் கோயில் மாதிரி ரொம்ப பெருசாக கோபுரம் அந்த மாதிரிலாம் இருக்காது. நார்மலாக ஒரு டெம்பிள் தான். இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவங்க தான் இருக்காங்க. இங்கே பார்த்திங்களா விநாயகர் 2 பொண்டாட்டியோடு இருக்கார். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கறதுனால சின்ன பையன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். கீழே இறங்கு அப்படின்னாலும் இறங்கவே இல்லை, அழுக ஆரம்பிச்சிட்டான். கோயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கோயில் தான், ஆனால் கூட்டம் வந்து பயங்கர கூட்டம். இங்கே பாருங்கள் அவங்களே பால்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களே அபிஷேகம் மாதிரிலாம் பண்ணி நம்மளே எல்லாமே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. தொட்டு கும்பிட்டு வா. நம்ம ஊரில் போடுற மாதிரி நிறைய மாலை பூக்கள்லாம் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. மல்லிகைப்பூலாம் இங்கே நான் பார்த்ததே இல்லை. ரோஸ் வேணால் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வந்தி பூங்கிற அந்த கலராக இருக்கும், நல்லா ரெட் கலரில் எல்லோ கலரில் அந்த மாதிரி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதோட கோயிலில் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு நம்ம ஊரில் எப்படி சுண்டல் பொங்கல் அது மாதிரிலாம் தருவாங்க, அது மாதிரி இங்கே வந்து ஜவ்வரிசியை ஊற வச்சு அதை தாளித்து தந்திருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் டேஸ்ட்டு. அந்த கோயிலேருந்து இன்னொரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். அந்த கோயிலுக்குள்ளெலாம் போக முடியாது, வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். கீழே இருந்து எப்படி எவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன அப்படின்னு வேணால் சும்மா வேடிக்கை வேணால் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாருங்கள் அழகழகாக பலூன்லாம் இருக்குது. அது ஃபுல்லாகவே இந்த பயங்கர க்ரௌடு, டிராஃபிக் வேறு. கிட்டத்தட்ட இந்த இடத்த கிராஸ் பண்ணி நாங்கள் வெளியில் வர்றதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இது வந்து மலைப்பகுதிங்கிறதுனால கொஞ்சம் மேடு பள்ளம் அந்த மாதிரி தான் இருக்கும், ஏற்ற இறக்கமாக. நீங்கள் இங்கே ரோட்டில் பார்க்குற கூட்டம் கம்மி தான். இனி மலைக்குள்ளார போகும்போது இன்னும் நிறையா பேர் இருப்பாங்க, அது உனக்கு தெரியாது அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே வந்தார். பயங்கர க்ரௌடாக இருக்கும். நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் இவங்க பசங்களெலாம் வச்சுட்டு போக முடியாது அப்படிங்கிறனால வெளியிலேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம திருவண்ணாமலை கிரிவலம்லாம் பார்த்திங்களா தெரியும், அதில் எவ்வளோ க்ரௌடு இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி ரோடு ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடு. ஒரே தெருவுக்கு டிஜேலாம் போட்டு பயங்கரமாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மியூசிக்லாம் கேட்கும்போது அப்படியே நான் வண்டியில் தான் உட்காந்துருக்கேன், இருந்தாலும் என்னோடய தலையெல்லாம் அப்படியே ஆடுது, அந்தளவுக்கு பாட்டோட வைப் அப்படி இருந்துச்சு.
அங்க ஒரு பாலம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அதையும் தாண்டியும் நல்லா க்ரௌடா இருந்துச்சு. அவ்ளோ கூட்டம். இங்க ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பலூன்ஸு நெறைய அது மாதிரி தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு அந்த பலூனு, அந்த லைட் எரிக்கிற மாதிரி, அந்த மாதிரி நெறையா திங்ஸ்லாம் அங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இறங்கி கூட பார்க்கல. 2 பசங்கள வச்சுட்டு எங்க இதில இந்த டிராஃபிக்ல இறங்கி இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறது அப்படின்ட்டு வண்டியில போக போக அப்படியே பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லா அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கர டயர்டு. இதான் எங்க வீடு. நாங்க 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வந்து நைட்டு சமைச்சு சாப்பிடணுங்கிறது பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சாப்பிட்டு இப்ப தூங்கியாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.